பெருவெளியில் உள்ள அண்டக்கதிர்கள் புவியை நோக்கி பாயும் பொழுது காற்று மண்டலத்தில் உள்ள நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயுவான நைட்ரசனுடன் இணைந்து வினைபுரிகின்றது. இதன் விளைவாக நியூட்ரான்கள் நைட்ரசன் அணுக்களுடன் இணைகிறது. இப்படி நுழைவதன் மூலம் நைட்ரசனின் உட்கரு சற்று பெரிதாகி ஒரு கதிரியக்க கரிமம், அதாவது ரேடியோ கார்பனாக மாறுகின்றது. இது C14 அல்லது கார்பன் 14 என்று அழைக்கப்படுகிறது. இந்த கார்பன் அணுக்கள் சூரிய வெளிச்சத்தின் உதவியோடு ஒளிச்சேர்க்கை எனும் போட்டோசிந்தசிஸ் மூலமாக உயிரோடு இருக்கும் அனைத்து தாவர அணுக்களுக்குள் உட்புகுந்து ஒரு சீரான அளவுடன் கார்பனை உறிஞ்சி வெளியேற்றும். ஆனால் தாவரம் தனது ஒளிச்சேர்க்கையை நிறுத்திவிட்டால் கதிரியக்க கரிமம் எனும் ரேடியோ கார்பனால் அதனுள் ஊடுருவ முடியாது. இக்காரணத்தினால் சீரான அளவுடன் காணப்பட்ட C14 எனும் கார்பனின் அளவு குறைய துவங்கும். இறந்த தாவரத்தின் காலம் 5730 ஆண்டுகளை தொடும் நேரத்தில் C14 கார்பனின் அளவு 50%, அதாவது பாதியாக குறைந்துவிடும். 11,000 ஆண்டுகளில் மேலும் 25% கார்பனை இழந்து மீதம் 25% கார்பன் மட்டுமே எஞ்சி இருக்கும். இக்காலகட்டத்தில் ரேடியோ கார்பன் சாதாரண கார்பனாக மாறிவிடும். அப்படி மாறிய கார்பனின் அளவை வைத்துத்தான் அகழ்வு ஆராய்ச்சிகள் மூலம் பூமிக்கு அடியில் புதையுண்டு வெளியே எடுக்கப்படும் பொருட்களின் காலம் துல்லியமாக கணிக்கப்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சிறந்த அறநெறிகளை பின்பற்றிய உலகின் முதல் மனித நாகரிகம் தழைத்தோங்கி தொடர்ந்த தமிழர்கள் மறந்திடக்கூடாத மேருமலை. இம்மலையில் தோன்றி பாய்ந்தோடிய மிக செழிப்புடன் மக்கள் கூட்டம் வாழ்ந்த சிலப்பதிகாரம் உட்பட நமது இலக்கியங்கள் போற்றும் பகருளி ஆற்றுப்பகுதி. இது கிருத யுகம் என்றும் இங்குதான் தமிழர்களின் முதல் இரும்பு காலம் தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வுலகின் மற்ற பகுதிகள் இருண்ட கண்டங்களாக இருந்த காலகட்டத்தில் ஏட்டு, எழுத்து, கவிதை, நாடகம், புலமை, போட்டி, பரிசு, மாட மாளிகைகள், கோட்டை கொத்தளங்கள் என்று இயல், இசை, நாடகம் எனும் 3 பெரும் பிரிவுகள் கொண்ட முதல் தமிழ் சங்கம் இங்குதான் அமைந்திருந்ததாக தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சங்க இலக்கியங்களை மேற்கோளிட்டு தெரிவிக்கின்றனர். தென்கிழக்கே இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க பகுதியில் அமைந்துள்ள மடகாஸ்கர் எனும் தற்போதைய தீவு மற்றும் வடகிழக்கே அமைந்துள்ள ஆஸ்திரேலிய கண்டத்துடன் இணைந்திருந்த உலகின் உயரமான மேருமலை மற்றும் பகருளி போன்ற செழிப்பான ஆறுகள் பல அமையப்பெற்ற ஒரு பெரும் நிலப்பரப்பு. இயற்கையான காரணங்களாக சொல்லப்படும் தட்பவெப்ப மாறுதல் முதல் பனிப்பாறை உருகுதல், கடல் கோள் எனும் உயரமான ஆழிப்பேரலைகள் மற்றும் சக்தி வாய்ந்த பல அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வீழ்ந்து வெடித்த சேதத்திற்கு இணையாக நிலப்பரப்பில் மோதி சிதைத்த வால் நட்சத்திரம் என்று பல காரணங்களால் கடல் விழுங்கிய ஆதி தமிழர்களின் பெரும் நிலப்பரப்பான குமரிக்கண்டம்.
குமரிக்கண்டத்தில் காணப்பட்ட மேருமலை போன்ற உயரமான பகுதிகள்தான் இன்று தீவுகளாக காட்சி கொடுக்கும் இலங்கை, மடகாஸ்கர், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், மாரிஷியஸ், சீஷல்ஸ் மற்றும் ஒரு தனி கண்டமாக காணப்படும் ஆஸ்திரேலியா போன்றவை ஆகும். கடல் விழுங்கிய குமரிக்கண்டத்தின் எஞ்சியிருந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் சில குழுக்களாக பிரிந்து சென்று உருவாக்கியதே சிந்து சமவெளி, சுமேரியன், மெசபடோமியா நாகரிகங்கள் என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக நம்புகின்றனர். உதாரணமாக சு கூட்டல் மேரு, சுமேரு. சு என்பதன் பொருள் மேல் அல்லது உயரம் மற்றும் மேரு என்பது குமரிக்கண்டத்தின் உயரமான மலை. உயரமான மேருமலை நாகரிகத்தில் இருந்து இடம்பெயர்ந்த குடிகள் என்பதன் பொருளே சுமேரியன் என்பதாகும். உயரமான அலைகளுடன் பேரழிவை ஏற்படுத்தும் சுனாமி என்ற பெயர் இங்கிருந்துதான் தோன்றியிருக்க வேண்டும். கடல் விழுங்கிய குமரிக்கண்டத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றே ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இம்மனித குலத்தின் வரலாற்றையே புரட்டி மாற்றி அமைத்த பாறை போன்ற கருப்பு நிற திட அடுக்கு. முதலில் கற்களின் வெவ்வேறு வகைகளில் இதுவும் ஒன்று என்று நினைத்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகே அதிக வெப்பம் கொண்ட தீயினால் உதிரியான தாது பொருட்கள் எரிந்து உருகி குழம்பாகி பிறகு இறுகி கரும் திடப்பொருளாக மாறுகின்றது என்பதனை உணர்ந்து முதலில் இறுகிய கூட்டல் பொன், இறுகிய பொன் என்றும், இருளின் நிறம் என்பதால் இருள் கூட்டல் பொன், இருள் பொன் என்றும் சொல்லப்பட்டு பெயர் மருவி இக்காலத்தில் இரும்பு அல்லது கரும்பொன் என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு உட்பட மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் உலோகங்களான மென்வெள்ளி எனப்படும் கோபால்ட், தங்கம், செப்பு அல்லது தாமிரம், வெள்ளி, ஈயம் மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்களை உருக்கி தனியாக பிரித்து எடுக்கும் அறிவியலே உருக்கு வேதியியல். உரு அல்லது வடிவம், அதாவது ஷேப் கூட்டல் ஆக்கு, தீயை மூட்டி உருவாக்கும் பொருள், அதாவது மேக் ஆர் குக் வித் ஃபயர். இவை இரண்டும் சேர்ந்து உரு ஆக்கு, கிரியேட் என்ற வார்த்தையே உருக்கு என்பதாகும். கனிமப்பொருள் சார்ந்த அறிவியல் என்பதால் வேதியியல் உடன் சேர்க்கப்பட்டு உருக்கு வேதியியல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருக்கு வேதியியலின் தலைவனே மலைகளின் அரசன், ஈசன், பரமன், பிச்சாடனன், பினாகபாணி, ஆருளன் என்று எண்ணில் அடங்கா பெயர்களில் அழைக்கப்படும் ஆதி ஈசன். குமரிக்கண்டத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்ததாக சொல்லப்பட்டாலும் அதற்கான சான்றுகள் அனைத்தும் குணக்கடல், குடக்கடல் இரண்டிற்கும் நடுவே தற்பொழுது இந்திய பெருங்கடல் என்று ஏட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் தமிழர்கள் தனது முன்னோர்கள் வாழ்ந்த பெரும் நிலப்பரப்பினை மனதில் வைத்து அழைக்கும் குமரிக்கடலின் அடியில் புதைந்து கிடக்கின்றது. கடல் விழுங்கிய குமரிக்கண்டத்தின் எச்சங்கள் இன்றும் இருப்பதாக சொல்லப்படுவதால் குமரிக்கண்டம் குறித்த ஆய்வை தமிழ்நாடு தொல்லியல் துறை, தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் குழு இரண்டையும் இணைத்து இந்திய தொல்லியல் ஆய்வகம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த ஆய்விற்கான முயற்சிகள் அனைத்திற்கும் தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்தி முடித்து நேர்மையாக நடுநிலையுடன்
அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று இந்த காணொளி மூலம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நாவலந்தேயம் என்று நமது இலக்கியங்கள் குறிப்பிடும் இக்காலத்து இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் அதிகமாக தாமிரம் அல்லது செப்பு தாதுக்கள் கிடைக்கப்பெற்ற காலத்தில் எளிதில் அசைந்து விடாத பூமி என்று சொல்லப்படும் ஆழிப்பேரலைகள் போன்று பல இயற்கையான காரணங்களால் பெருங்கடல் கொண்ட குமரிக்கண்ட நிலப்பரப்பின் ஒரு பகுதியான இன்றைய நமது தமிழ் மண்ணில் இரும்பு தாதுக்கள் அதிகம் கிடைக்கப்பெற்றன. அவை இரும்பு ஆக்சைடு கொண்ட சிவப்புடன் கலந்த கருப்பு நிற ஹேமடைட், அயக்காந்தக்கல் எனப்படும் மேக்னடைட், ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகளின் கலவையை கொண்ட லிமோனைட், நீரேற்றப்பட்ட இரும்பு எனப்படும் கோத்தைட் மற்றும் செந்நிற களிமண், செம்புரைக்கல், இரும்பு கிட்டம் எனப்படும் லாட்ரைட் ஆகியவை ஆகும். இத்தாதுக்களில் இருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் உயரிய கொதிநிலையான 1200 முதல் 1400 செல்சியஸ் வரையிலான உருகுநிலை மற்றும் கொதிநிலை கட்டாயமாக தேவை. இந்த கொதிநிலையை சாத்தியமாக்கும் எரிபொருளாக மரக்கரி துகள்கள், அதாவது சாக்கோல், உலைக்களம் அல்லது சூளை, ஃபர்னேஸ், தாதுப்பொருள் எரியும் வேகத்தை கூட்டி வெப்பநிலையை அதிகரிக்க உதவும் துருத்தி, அதாவது பெலோஸ், வாயுக்குழாய் வளையம் அல்லது ஊதுலை குழாய் ட்யூயர், மேலும் காற்றின் வேகம் மற்றும் திசை, சரியான காலநிலை என்ற அனைத்தையும் கணித்து திரவமாக மாற்றப்பட்ட தாது பொருட்களின் இறுதிப் பொருளே நார்த்தன்மையுடைய கசடுகள் சிக்குண்ட வலுமிக்க தகடாகவும் நீட்டக்கூடியதாகவும் என்று நமக்கு வேண்டிய உருவத்தில் வடிவமைத்து கொள்ள எளிதானதுமான வரலாற்றில் தூய்மையான இரும்பாக நல்லிரும்பு எனப்படும் தேனிரும்பு, அதாவது ராட் அயன் கிடைக்கின்றது. இவ்வகையான தேனிரும்பில் இருந்தே வாள்கள், உணவு கத்திகள், உளிகள், கோடரிகள் மற்றும் பிற கூர்மையான கருவிகளை தயாரிக்க தேவையான எஃகு பெறப்படுகின்றது. சுதந்திரத்திற்கு முன்பு இம்மண்ணில் வெளிநாட்டு தொல்லியலாளர்கள் பல அகழ்வு ஆராய்ச்சிகள் செய்திருந்தாலும் இந்திய மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சார்பில் கொடுமணல், பெருங்களூர், சேலம் மாங்காடு, கீழ்நமண்டி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, மயில் ஆடும் பாறை போன்ற பகுதிகளில் தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழ்வு ஆராய்ச்சிகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற வாள், அம்பு முனை போன்ற இரும்பினால் ஆன 28 மாதிரிகளை கால நிர்ணயம் செய்யும் தொழில்நுட்பம், அதாவது கதிரியக்க கரிம கால கணிப்பு எனும் ரேடியோ கார்பன் டேட்டிங் என்ற முறையில் வட அமெரிக்க புளோரிடா மாநிலத்தின் மியாமி நகரத்தில் பீட்டா அனாலிட்டிக் என்ற பெயரில் அமைந்துள்ள ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கதிரியக்க கரிம வயது அளவு திருத்தம், அதாவது calibration of radiocarbon age என்ற சோதனையின் அடிப்படையில் சிவகலையில் கிடைக்கப்பெற்ற இரும்பு பொருட்களின் வயது 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்று அறியப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசாங்கம் முதலில் இரும்பை கண்டுபிடித்து இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான் என்று பறைசாற்றிவிட்டது. எதிர்பார்த்திடாத இந்த அறிவிப்பிற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இரு கரம் கூப்பிய நன்றிகளை இக்காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி
உலகின் இரும்பு காலம் குமரிக்கண்டத்தில்தான் தோன்றியிருக்க வேண்டும் என்றும் குமரிக்கண்டம் குறித்த ஆய்வினை முன்னெடுத்து நடத்தினால் இரும்பினை கண்டுபிடித்து தமிழர்கள் உபயோகித்த காலம் 5300 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்பது உறுதியாகும் என்றும் நம்புகின்றனர். அரசாங்கம் நினைத்தால் மட்டுமே இவ்வகையான கடல் ஆய்வுகளை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது சாத்தியம் என்பதே நடுநிலையாளர்களின் கருத்து. மீண்டும் மற்றொரு சிறப்பான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.